ஒரு வாட்டி ஊருக்கு போயிருந்தப்போ அவுரிய கட் பண்ணிட்டு வர போயிருந்தாங்க அப்பா. அதனால நான் அப்பா கூட போயிருந்தேன். அந்த டைமில் அந்த செடியை வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட போயிருந்தேங்க. கட் பண்ணி எடுக்கிறப்போங்க அதுலேருந்து அந்த அவுரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான முழங்குன்னு சொல்லுவாங்க. அந்த முழங்குங்கிறது வந்து அப்படி பிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி உடம்புல வந்து அப்படி குத்துற மாதிரி, அது படுறதே தெரியாது. ஆனால் ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்குங்க. பார்க்குறது கொழிஞ்சி மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுலேருந்து அவ்வளோ முழங்கு வரும் பார்த்துக்குங்க. எடுத்துகிட்டு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கொண்டுட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து காய வச்சு எடுத்து பொடி பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. நான் பெருமைக்காக சொல்லலை, உண்மையாகவே சொல்கிறேங்க. அதை கொண்டு வந்து நிழலில் உணர்த்துறப்போ அதுலேருந்து ஒரு விதமான பயங்கரமாக ஹீட்டு வெளியில் வருங்க. அந்த அவுரியிலேருந்து அவ்வளோ ஹீட்டு வெளியில் வரும். அந்த ஹீட்டை தாண்டி ஒரு மாதிரி நெடி முழங்கு இதெல்லாமே அந்த காஞ்சு முடிய வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் ஒரு தனியாக ஒரு வீட்டுக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம். அந்த வீட்டுக்குள்ளே போகும்போதே ஒரு விதமான நெடியாக இருக்குங்க. இதெல்லாம் தாண்டி தான் நான் அவுரி பொடி கொண்டு வரேன். சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் நான் கற்றுக்கிறேன்.